ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பெண்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய கருப்பு உளுந்தை வச்சு உளுந்து சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 2 கப்பு அரிசி எடுத்துக்கலாம். இந்த உளுந்து சோறுக்கு அரிசி கொஞ்சம் பெரிய அரிசியாக இருந்தால் சாதம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். 2 கப்பு அரிசியும் எடுத்தாச்சு. இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையானது கருப்பு உளுந்து. இந்த கருப்பு உளுந்தை அப்படியே நம்ம அரிசிக்கு கூட போட்டோம்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சம் உடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா பொடியக்கூடாது, இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டால் போதும். வாஷ் பண்ணினா அரிசிக்கு கூடவே உளுந்தையும் சேர்த்தாச்சு. இனி அதுக்கு கூட சேர்க்க போகிறது 1 கைப்பிடி பூண்டை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 1 கைப்பிடி சின்ன வெங்காயத்தையும் தோல் உரித்து கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம். இந்த அரிசியில் நம்ம தண்ணீர் ஊற்ற போகிறதில்ல, தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். தேங்காய் பால் ஊற்றி இந்த சோறை வச்சிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. 2 கப்பு அரிசியும் 1/2 கப்பு கருப்பு உளுந்தும் நம்ம போட்டிருக்கோம். அதனால் நான் 4.5 கப்புக்கிட்ட இதில் பால் சேர்த்துக்கிடுறேன். 4 கப்பு பாலும் 1/2 கப்பு தண்ணீரும் ஊற்றிருக்கேன். தேவைக்கு உப்பும் போட்டுடலாம். இந்த சோறு குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு அப்படி தான் பிடிக்கும் அப்படின்னா இனியும் கூட ஒரு 1/2 கப்பு தண்ணீர் ஊற்றலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இனி அடுப்பில் வச்சிடலாம். பால் கொதிக்கக்கூடிய டைமில் நம்ம குக்கரை மூடிடலாம். இந்த உளுந்தஞ்சோறுக்கு ஒரு 3 விசில் வரும்படியாட்டு நம்ம விடணும். இந்த உளுந்தஞ்சோறு பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. இடுப்பு எலும்புக்கு கருப்பு உளுந்து பெஸ்ட்டான ஒரு மெடிசின்னே நம்ம சொல்லலாம். 3 விசில் போட்டு எடுத்தாச்சு. நல்ல சூப்பராக உளுந்தஞ்சோறு ரெடி ஆகிட்டு. இதுக்கு கூட சில பேர் துவையல் வச்சு கூட சாப்பிடுவாங்க. வறுத்தரைச்ச மீன் குழம்பு, மீன் பொரித்தது அப்படியெல்லாம் வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்து வைக்கிறதுனால நல்ல டேஸ்டியாக இருக்கும். சில பேர் இதில் தேங்காய் பூவை கூட அப்படியே துருவி போடுவாங்க. அந்த மாதிரி கூட நம்ம போட வேண்டாம். தேங்காய் பால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாகவே இந்த சோறை நம்ம வச்சு எடுத்துடலாம். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.